அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். திருவண்ணாமலையில் பஞ்சமூர்த்திகளுக்கு மகா தீபாராதனை நடைபெற்றுள்ளது. தொடர்பான தகவல்களை செய்தியாளர் மகேஷிடம் கேட்கலாம். மகேஷ், பஞ்சமூர்த்திகளுக்கு மகா தீபாராதனை நடைபெற்றிருக்கிறது. யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க? பக்தர்கள் எவ்வளவு பேர் இதில் கலந்துக்கிட்டாங்க? விவரம் என்ன? கார்த்திகா, நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திருவண்ணாமலை திருத்தலத்தில் இன்று காலை அண்ணாமலையார் சன்னதி முன்பு உள்ள 63 அடி உயர கொடிமரத்தில் மிகவும் பிரம்மாண்டமாக திருக்கார்த்திகை பிரம்மோற்சவ கொடியேற்று விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பஞ்சமூர்த்திகளுக்கு கொடிமரம் முன்பு உள்ள அமைந்த 5 பஞ்சமூர்த்திகளுக்கு மகா தீபாராதனை நடைபெற்று 3ஆம் பிரகாரம் என்று சொல்லக்கூடிய மகிழமத பிரகாரத்தை பஞ்சமூர்த்திகள் பலம் வந்து யாகசாலை அருகே பஞ்சமூர்த்திகளுக்கு பொட்டு வைக்கும் அற்புத நிகழ்வு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பஞ்சமூர்த்திகள், அதாவது விநாயகர், முருகர், அண்ணாமலையார், பராசக்தி அம்மன், சண்டிகேஸ்வரர் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகள் அண்ணாமலையார் கோவிலிருந்து வெளியே புறப்பட்டு திட்டு வாசப்படி என்று அழைக்கக்கூடிய ராஜகோபுரம் அருகில் இருக்கக்கூடிய வாசல் வழியாக வெளியே வந்து 16 கால் மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார்கள். அதனைத் தொடர்ந்து அண்ணாமலையாருக்கு வெள்ளி விமானத்தில் எழுந்தருளி மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டு 4 மாட வீதிகளில் பஞ்சமூர்த்திகளும் ஒன்றன் பின் ஒன்றாக விநாயகர், முருகர், அண்ணாமலையார், பராசக்தி அம்மன், சண்டிகேஸ்வரர் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகள் ஒன்றன் பின் ஒன்றாக தேரடி வீதி, திருவூடல் வீதி, தேகோபுர வீதி, பெரிய வீதி என்ற 4 வீதிகளில் மாட வீதி வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிப்பார்கள். கார்த்திகா, கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு பஞ்சமூர்த்திகளுக்கு மகா தீபாராதனை நடைபெற்று தற்பொழுது அந்த தேர் வீதிகளில் வலம் வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மகேஷ். அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.